பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினால் கடந்த 7 மாதங்களும் கண்மணியை போல நம்மை காப்பாற்றி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 8வது மாதத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். 7 மாதங்கள் நம்மை நடத்தி வந்த கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் குடும்பங்களிலே கூடி கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்யுங்கள். உங்கள் வீடு தேவனுடைய வீடாய் மாற கர்த்தர் கிருபை செய்வாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது இந்த 8ஆம் மாதத்திற்கான தேவனுடைய வாக்குத்தத்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 15:28. தேவனாகிய கர்த்தர் இரட்சகராகிய இயேசு ஒரு ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஸ்திரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இந்த 8வது மாதம் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தினுடைய வாஞ்சைகளையும் உங்கள் இருதயத்தினுடைய ஆசைகளையும் தேவ சமூகத்தில் போய் சொல்லுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவனுடைய நல்ல சுபாவம் என்னவென்றால், ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறார். அதை கொடுத்து அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதை கொடுத்து அவன் வியாபாரத்தை பெருக பண்ணுகிறார். அதை கொடுத்து கர்த்தர் அவனுடைய வேலை ஸ்தலங்களில் அவன் தலையை உயர பண்ணுகிறார். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன விரும்புகிறாயோ அதன்படியே உனக்கு ஆக கடவது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் விரும்புகிறதை தேவனிடத்திலே தெரியுங்கள். நீங்கள் விரும்புகிற காரியம் பெரிதாக விரும்புங்கள். பெரிய காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு விரும்பி தேவனுக்கு அதை செய்யுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் ஒரு மனிதனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் அந்த மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு சின்ன காரியம், நம்பர் ஃபர்ஸ்ட், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம். அந்த ஸ்திரீனிடத்தில் இருந்த விசுவாசத்தை கர்த்தருடைய இருதயம் அதிசயப்பட்டு ஆண்டவராகிய தேவன் வியக்கத்தக்கதாக அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லுகிறார். அப்படியே கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, தொழில் செய்கிறவர்களே, வியாபார பெருமக்களே, வேலை ஸ்தலங்களில் இருக்கிற உத்தியோகஸ்தரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். அந்த விசுவாசம் உங்கள் விருப்பத்தை வாய்க்க பண்ணும். அந்த விசுவாசம் தேவனிடத்தில் உங்களை கிட்டி சேர பண்ணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவர் இந்த 8வது மாதத்தில் தேவன் தாமே உங்களை எட்டாத உயரத்தில் கொண்டு போய் வைத்து ஆசீர்வதித்து அழகு பார்த்து உங்கள் கிரீடங்களை பூக்கச் செய்து உங்கள் இருதயத்தின் பூரிப்படைய செய்வாராக. ஆக தேவனிடத்தில் முதலாவது விசுவாசமாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது, தேவன் மேலும் தேவனுடைய வார்த்தையின் மேலும் நம்பிக்கையாயிருங்கள். தேவன் சொன்னால் அதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் அதை நம்ப அபியாசப்படுகிறீர்களோ அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த 8வது மாதத்தில் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். 1, விசுவாசிங்கள். 2வது, கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருடைய வேதத்தை நம்புங்கள். பரலோகத்தின் தேவன் உங்கள் விருப்பங்களையும் உங்கள் வாஞ்சைகளையும் இயேசுவின் நாமம் மகிமைக்காக இந்த மாதம் நிறைவேறச் செய்வார். நிச்சயமாகவே நடக்கும். உங்கள் எதிர்பார்ப்புகள் கைகூடி வரும். உங்கள் வாஞ்சைகள் நிறைவேற்றப்படும். ஏக்கங்கள் தீர்க்கப்படும். துக்கம் சந்தோஷமாகும்.
வறண்ட நிலம் செழிப்பதைப் போல இந்த மாதம் உங்கள் குடும்பம் செழிக்கும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு நிறைவேறச் செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அன்பாயும் கிருபையாயும் நேசித்து வழிநடத்துகிற பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மாறாத வல்லமையுள்ள மகிமையான மாறாத நாமத்தில் இதோ இந்த 8வது மாதம் தேவன் வாக்கு பண்ணின வசனத்தை உடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறச் செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு அப்படியே ஆக கடவுது. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். உடைய கிருபையானது கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்தும். எல்லா மகிமையும் கர்த்தருக்கே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.